மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நான் அரசியலுக்கு வந்திருந்தால் எல்லாவற்றையும் இழந்திருப்பேன். நடிகர் ரஜினிகாந்த் பரபரப்பு பேச்சு. முன்னாள் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழா சென்னை வானகரத்தில் கோலாகலமாக தொடங்கியது. அதிமுக சார்பில் நடத்தப்படும் இந்த விழாவை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். சென்னையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஜானகி அம்மாள் 100ஆண்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் வீடியோ மூலம் பேசிய வாழ்த்து செய்தி LED திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதில் பேசிய ரஜினிகாந்த், ஜானகி அம்மாளிடம் எம்ஜிஆர் ரஜினிகாந்த் திரைப்படங்களில் நிறைய சிகரெட் குடிக்கிறார், அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவரை இளைஞர்கள் பின்தொடர்கிறார்கள், இதை பார்த்து அவர்களும் இந்த பழக்கத்துக்கு ஆளாகி விடுகிறார்கள். எனவே அவர் சினிமாவில் இதை செய்யக்கூடாது. நான் சரியான நேரத்தில் ரஜினிகாந்திடம் சொல்கிறேன் என்று சொன்னதை என்னிடம் தெரிவித்தார். இது என்னால் மறக்க முடியாது. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் ஜானகி அம்மாள் அரசியலுக்கு வந்தது விபத்து. அவருக்கு கொஞ்சம் கூட அரசியலில் ஈடுபாடு இஷ்டம் கிடையாது. பிறர் வற்புறுத்தியதால் சூழ்நிலை கைதியாக அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆனார். பின்னர் தேர்தல் வந்தபோது 2 அணியாக பிரிந்து அதிமுகவின் பிரம்மாஸ்திரமான இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு வேறொரு சின்னத்தில் நின்று படு தோல்வியை சந்தித்தார். நான் 2017இல் அரசியலுக்கு வருவேன் என்று சொன்னேன். அப்போது நிறைய பேர் என்னை சந்தித்து ஆலோசனை சொல்ல வந்தார்கள். அந்த ஆலோசனைகளை கேட்டிருந்தால் அவ்வளவுதான், எல்லாவற்றையும் இழந்து நிம்மதியையும் இழந்து சென்றுவிட வேண்டியதுதான். ஏதாவது ஒரு முடிவை எடுக்கும்போது அதனால் உனக்கு மட்டும் சந்தோஷம் திருப்தி என்றால் அந்த முடிவை எடுக்க கூடாது, மற்றவர்களுக்கும் சந்தோஷம் திருப்தி என்றால் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி ஜானகி அம்மாள் யாருடைய ஆலோசனையையும் கேட்காமல் அவரே முடிவெடுத்து ஜெயலலிதாவை அழைத்து, இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, அதற்கு நீங்கள்தான் சரி, உங்களிடம் திறமை, தைரியம், பக்குவம் இருக்கிறது, எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை இன்னும் முன்னுக்கு கொண்டு வருவதற்கு உங்களால் தான் முடியும், அது என்னால் முடியாது, எங்கே கையெழுத்து போட வேண்டும் என்று கேட்டு கையெழுத்து போட்டார். இரட்டை இலை சின்னத்தை மீட்டு ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்து அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொண்டார். இது எவ்வளவு பெரிய குணம்! அவருக்கு விமரிசையாக 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்துள்ள எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ரஜினிகாந்த் பேசியுள்ளார். அந்த காணொலியில் நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த 100ஆண்டு விழாவிற்கு ஜானகி அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய கடகத்திற்கு வாழ்த்தை தெரிவித்திருக்கிற காணொலியை இதோ இப்போது பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் அமரர் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்பல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய துணைவியார், தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய VN ஜானகி அம்மா அவருடைய 100ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு அழைப்பதற்கு கடம்பூர் ராஜு அவர்கள் வீட்டில் கொடுத்திருந்தாங்க. நான் வீடியோ மூலமாக உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இந்த VN ஜானகி அம்மா அவர்கள் அண்ட் மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் சேர்ந்து நடித்த முதல் படம் மதுநாட்டு இளவரசி. 1940s எண்ட்ல அந்த படம் விஷயங்கள வந்தது. அந்த டயத்துல VN ஜானகி அம்மா அவர்கள் மிகப்பெரிய நட்சத்திரம், முன்னணி நட்சத்திரம். எம்ஜிஆர் அவர்கள் அது 2வது படம் 3வது படம் அப்பதான் ஒரு ஹீரோ ஆர்டிஸ்ட் வர்றாரு. அப்போவே அது எம்ஜிஆர் சாரை பற்றி இவர் சாதாரண மனிதர் இல்லை, இவர் ஒரு மாமனிதர், அதனால ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை, உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவரை காதலிச்சு மணந்தார். கடைசி வரைக்கும் அவர் அவ்வளவு சந்தோஷமா பாதுகாப்பா அவரை பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும்
இந்த ராமபுரம் தோட்டம் எம்ஜிஆர் சார் வீட்டில் வந்து சாப்பாடு வந்து எந்த டைம்ல போனா கூட சாப்பாடு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் சாதாரணமாக சாப்பிடுவாங்க. அப்படி சும்மா ஏதோ சாம்பார் சாதம் கறி சாதம் போட்டு அந்த மாதிரி கிடையாது. நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே எப்பவுமே போனால சாப்பாடு லிஸ்டிங் இருக்கும். அது வந்து விஎன் ஜானகி அம்மா அவருடைய மேற்பார்வையில் தான் நடக்கும். காய்கறி வாங்குறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து பரிமாறிலிருந்து எல்லாமே அது எம்ஜிஆர் சாரே வந்து அவர் சொல்லியிருப்பாரு உலகத்தில். அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவா அவர் இருந்தவர். அண்ட் இப்போ வந்து ஏடிஎம்கே ஹெட் குவார்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த லாயர்ஸோட வீடு வந்து ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச படம் அவர் பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டி. அது கல்யாணம் பண்ணுவோம். அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அது வந்து அது எழுதி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு வள்ளல் குணம் படித்தவர். அது எப்பவுமே வந்து பொது வெளியில் வந்து ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது. அவரு தோட்டம் வீடு எம்ஜிஆர் பார்த்துக்கிறது அந்த சமையல் அந்த மாதிரி தான் அவர் இருந்தார். ஒரு தடவை தான் அந்த ஸ்ரீலங்கா எல்டிடி ஏதோ இதில் வந்துட்டு எம்ஜிஆர் சார் வந்து உண்ணாவது இருக்கும்போது அந்த குழு வந்திருந்தாரு. கடைசி நாளில் வந்து கல்யாணத்துக்கு தான் போவாங்க. நீங்கள் அவ்வளோதான். நான் வந்து அவர் வந்து ஒரு 3 தடவை நான் வந்து சந்திச்சிருக்கேன். ஸோ முதல் தடவை நான் வந்து சந்திக்கும் போது ராகவேந்திரா படம் லிஸ்டிங் பண்ணும்போது எனக்கு கேபி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க. அது ராகவேந்திரா படம் எம்ஜிஆர் சார் பார்த்தாருன்னு சொன்னால் அது வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிடலாம், நல்லா இருக்கும், நீ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பார்ப்பாருன்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். உடனே வந்து சரிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணது நான் சொல்றேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க. நடிகர் சங்கத்தில் ஒரு தியேட்டர் இருந்தது. அங்கே வந்துட்டு வரும்போது ஜானகி அம்மையார் கூட வந்தாங்க. அப்பதான் நான் முதல்ல நான் பார்த்தது. படம் பார்த்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாராட்டி போனாங்க. 2வது தடவை வந்துட்டு ஜானகி அம்மாவுக்கு வந்து சிஎம் இருக்கும்போது வள்ளுவர் கூட்டத்தில் வந்து ஆரம்பி வந்து ஒரு விழா வந்து நடத்துறாங்க. அதுல நானும் வந்து மேலில் இருந்து அவரை பற்றி நான் பேசினேன். அது வந்து 2வது தடவை. 3வது தடவை வந்துட்டு இந்த அவருக்கு வந்து கத்துப்பிள்ளை அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவருடைய வீடு மந்தனத்துல வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட், பெரிய 2 வீடு இருந்தது. அங்கே ஒரு வீட்டில் அவர் இருந்தாங்க, இன்னொரு வீட்டில் வந்துட்டு ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து ஷூட்டிங் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் வந்து விலகி இருந்த நேரம் வந்து ஜானகி அம்மா வந்து அப்போ பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ என் ஷூட்டிங் வந்து தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஃப்ரீயா இருந்தா அவர் கூப்பிட்டு மீட் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த செய்தி வந்த உடனே நான் வந்து அவர் போய் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தாங்க. அவசியமா இருக்கும்போது பார்த்ததுல ரொம்ப ஒரு இதா இருந்தாரு. பார்த்து காஃபி சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு மேலே சார் நம்ம பண்ண பஸ் அங்கேருந்து நல்லா சாப்பிடும். அவங்க கையாலேயே வந்து காஃபி போட்டு இன்னைக்கு கொடுத்தாரு. பெரிய விஷயம் வந்து படம் நான் பார்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க இந்த மாதிரி ராகவ படம் பார்த்த பிறகு அவரு எம்ஜிஆர் சார் சரியா ஒரு 15-20 நிமிஷம் அந்த உங்களை பத்தி அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. எப்படி ரஜினி இவ்வளவு சாந்தமா இவ்வளவு அமைதியா இவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு, ரொம்ப ஆச்சரியம் இது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாரு. அப்படியே வந்து அவர் வந்து படத்துல வந்து நிறைய சிகரெட் சாப்பிட்டு அதெல்லாம் பண்றாங்க, நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இளைஞர், அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து இதாகிடுறாங்க. அது சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது, நான் சரியான டைத்தில் அவருக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அது வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது. குடியரசு வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது வந்து அரசியல் விபத்து, பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட். அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு இல்லை, இஷ்டமே இல்லை. ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைதியா இருந்து சில பேருடைய முறைப்படுத்தி அது வந்து அரசியலுக்கு வந்து ஒரு சிஎம் ஆனாங்க. அது கொஞ்சம் நாளைய வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்தல் லிஸ்டிங் வரும்போது 2 அணியா அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டையில வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கே ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையில அது மடக்கி வந்து வேற வேற சின்னத்துல நின்று அந்த பட தோல்வை சிந்திச்சாங்க. எப்பவுமே வந்து இந்த சரிகளை வந்து நான் வந்து படையில வந்து அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன், நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க. அந்த ஆலோசனையில கேட்டா நாம வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி எல்லாமே எழுந்து வந்து போட வேண்டியதுதான். அது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா அப்படின்னு தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவை வந்து எடுக்கும்போது அந்த முடிவினால வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா, அதனால மற்றவங்களுக்கு சந்தோஷ திருப்தியா யோசனை பண்ணிப்பாரு. உனக்கு மட்டும் சொன்ன அந்த முடிவு எடுக்காது, அந்த முடிவால உனக்கு மட்டும் இல்ல மற்றவங்களுக்கு சந்தோஷம் அது திருப்தி அப்படின்னு சொல்லி வச்சா அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜானகி அம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாருடைய ஆலோசனையை கேட்காம அப்படி உட்காந்து வந்து அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு, இந்த பாருமா இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, அதுக்கு நீங்க தான் கரெக்ட், நீங்க அந்த திறமை இருக்கு, அந்த தைரியம் இருக்கு, அந்த பக்குவம் இருக்கு, அந்த ஒரு
அந்த அவர் ஸ்தாபிச்ச அந்த பெரிய அந்த கழகத்தை முன்னு கொண்டு வர்றதுக்கு அதை இன்னும் பிரசாதத்துக்கு உங்களால தான் முடியும், என்னால் அது முடியாது. எங்கே சைன் பண்ண சொல்லு, நான் சைன் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டை வேலையை வெளியே இது பண்ணி அது கம்ப்ளீட்டாக ஜெயலலிதா அம்மா கிட்ட அது ஒப்படைச்சு அரசியல் ஒதுங்கிட்டார். அது எவ்வளோ பெரிய ஒரு குணம், ஒரு இது. ஸோ அதனால அவருக்கு இந்த ஒரு நூற்றாண்டு விழா இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறதுக்கு நிஜமா நான் மனப்பூர்வமா எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற அனைவருக்குமே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக வாழ்த்து காணொலி வழங்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்முடைய விழாவின் சார்பிலே பலத்த கரகொலி எழுப்பி நன்றி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் நடந்த ஜானகி நூற்றாண்டு விழாவில் AI தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் உரையாற்றினார். அந்த வீடியோவில் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா என பேச ஆரம்பித்த எம்ஜிஆர், அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றுவதாக புகழாரம் சூட்டும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த செப்டம்பரில் நடந்த திமுக விழாவில் கருணாநிதி AI தொழில்நுட்பத்தில் பேசியது குறிப்பிடத்தக்கது. பேரன்பு வந்த பெரியோரே, தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமா உடன்பிறப்புகளே, உங்க அனைவருக்கும் வணக்கம். ஏதோ நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லது. நான் எப்போதும் உங்களோடு தான் இருக்கின்றேன், உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்து இருக்கின்றேன். என்னுடைய மனைவி ஜானகி அவர்கள் நமது மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளிப்பதார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. என் மனைவியின் நூற்றாண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக விழா எடுத்தது, அதுவும் மாபெரும் விழா எடுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாரும் உழைப்பாரும் விசுவாசத்தாரும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்திலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தைரியத்தோடும் வீரத்தோடும் பொன்மனச்சேரி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே, நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள். கட்சிக்கு விசுவாசமான தொண்டர்பதை எப்போதும் உங்கள் குரலில் இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உழைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடித் தருவீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசைகள். நாளை நமதே, இந்த நாடும் நமதே. வாழ்க அண்ணா. நன்றி, வணக்கம். அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்று EPS உறுதிபட தெரிவித்துள்ளார். அதிமுக நிறுவனரான மறைந்த எம்ஜிஆரின் மனைவியும் முன்னாள் முதல்வருமான ஜானகியின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய EPS, நாட்டிலேயே முதலாவதாக தமிழகம் வர அதிமுக தான் காரணம் என்று தெரிவித்தார். அதிமுகவை முடக்க நினைப்பவர்களின் எண்ணம் நிறைவேறாது. அதிமுகவின் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜானகி அம்மையார் 1989ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுக்கு பின் ஜெயலலிதாவிடம் அதிமுகவை ஒப்படைத்துவிட்டு அரசியலிலிருந்து விலகினார். அந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஜானகி நூற்றாண்டு விழாவை அதிமுகவினர் கொண்டாடி வருகின்றனர். அதே போல OPSம் சசிகலாவும் அதிமுகவை விட்டு விலக வேண்டும் என்று EPS அணியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். யார் தியாகம் செய்ய போகிறார்கள்? பொறுத்திருந்து பார்ப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட பொழுது, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவிக்கப்பட்ட பொழுது பல்வேறு சோதனைகளை சந்தித்தார்.
கட்சியை துவங்கியுடனே திரு கருணாநிதி அவர்களால் பல்வேறு இடையூறுக்கு ஆளாக்கப்பட்டார். ஒருமுறை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய மைக் துண்டிக்கப்பட்டது. அதோடு நிற்காமல் அவர் மீது அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செருப்பை வீசி புத்தகத்தை வீசி தாக்கினார். அப்பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்திலே தொடர்ந்து பேசினார். பேசி முடிக்கின்ற பொழுது சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார், நீங்கள் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். மீண்டும் இந்த ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரோடு முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் போட்டார். அந்த சபதத்தோடு சட்டமன்றத்தில் தேர்தலை சந்தித்தார். பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றார். அவர் சபதத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.